அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் ஐரோப்பா இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்குது. ஆனாலும் இந்தியாவோ அமைதியாக அமுக்கமாக தன்னுடைய டாப் டிஃபென்ஸ் நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகளை இன்றைக்கு மாஸ்கோ அனுப்பியிருக்குது நண்பர்களே, ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்குது. எதற்காக? இந்தியாவை எதற்காக அமெரிக்காவும் யூரோப்பும் மிரட்டுறாங்க? இந்தியா ஏன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி ஒரு சாந்த சொரூபி போல் நான் எதாலையும் பாதிக்கப்பட மாட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா எதுக்காக ரஷ்யாவுக்கு தன்னுடைய இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிற முக்கியமான கம்பெனிகளுடைய முக்கியமான பெரிய அதிகாரிகளை ஏன் ரஷ்யாவுக்கு அனுப்புச்சு? இது ஏன் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது? இந்த விஷயத்தை இன்றைக்கு விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. இது போக மேலும் சில செய்திகளை வச்சிருக்கிறோம். முழு வீடியோவை பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி இது. வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதற்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் தொடங்கினதுல இருந்தே உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு, ஐரோப்பிய நாடுகளுக்கு பயந்துகிட்டு ரஷ்யாவோடு தங்களுக்கு இருக்கிற தொடர்புகளை மினிமைஸ் பண்ணிக்கிட்டாங்க, குறைச்சிக்கிட்டாங்க, இல்லது அறவே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவோ நாங்கள் யாருக்கும் அடங்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்யாவோடு தனக்கு இருந்த உறவுகளை மேலும் பலப்படுத்தி இருக்குது. யுக்ரைன் போருக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான வர்த்தகம் வெறுமனே 16 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு தான் இருந்திருக்குது நண்பர்களே. ஆனால் இன்றைக்கு நாம் ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட 80 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் பண்ணுறோம். அதில் 53 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை மட்டும் நாம் வாங்கியிருக்கிறோம் போன வருஷம். கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, இந்தியாவுடைய பாதுகாப்பு இருக்குது இல்லையா, இராணுவ தளவாடங்களில் 60% நம்ம ரஷ்யாவிட்டிருந்து தான் வாங்கியிருக்கிறோம். அப்போது ரஷ்யாவிட்டிருந்து நம்ம இராணுவ தளவாடங்கள் வாங்கியிருக்கிறோம்னா அந்த விமானமாகட்டும் அல்லது துப்பாக்கிகளாகட்டும் பீரங்கிகளாகட்டும் அல்லது டேங்குகளாகட்டும் இதுக்கெல்லாம் ஸ்பேர் வேணும் இல்லையா? அப்போ தானே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சிருக்க முடியும். அந்த ஸ்பேர்ஸுகளை பெரும்பாலும் ரஷ்யா தான் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தது. ஆனால் யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாலேயே இந்த ஸ்பேருக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் வர்றது, அதே சமயத்தில் ரஷ்யாவுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் குறையிறதுனால இந்தியாவுக்கு ரஷ்யாவில் பழைய மாதிரி ஃபுல் கெப்பாசிட்டியோட தனக்கு இந்த இராணுவ தளவாடங்களுடைய ஸ்பேர்ஸையும் இராணுவ தளவாடங்களையுமே கூட இந்தியாவுக்கு டைமுக்கு வழங்க முடியலை ரஷ்யாவால். அது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இது இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒரு சிக்கலை ஏற்படுத்துச்சு. இதற்கு முடிவு காணும் விதமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட பேசி 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்தியாவில் நம்ம ரஷ்யாவுடைய இராணுவ தளவாடங்களை வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு தேவையான ஸ்பேர்களை எல்லாம் இந்தியாவிலேயே தயாரிக்கிறது அப்படின்னு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அதன்படி நமக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தேவை அப்படின்னா அதையும் செய்வதற்கு ரஷ்யா முன் வந்திருக்குது. அதனால் நம்ம பயன்படுத்துகிற போர் விமானங்கள், இராணுவ தளவாடங்கள், பீரங்கிகள், அதுக்கப்புறம் நம்ம S-400 மாதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது இல்லையா, அதற்கு தேவையான ரேடாரு, அதோட ஸ்பேர்ஸு, மிசைலு, அதோட ஸ்பேர்ஸ்னு எல்லாத்தையுமே இனிமேல் இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, நமக்கு தேவையான இராணுவ தளவாடங்களுடைய ஸ்பேர்ஸையோ இராணுவ தளவாடங்களை கூட நம்ம தயாரிச்சுக்கிறோம், அதுக்கு ரஷ்யா உதவி செய்யுது. இது ஒரு பக்கம். அப்படின்னா பிரதமர் மோடியுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க. அவர் இந்த விஷயத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து போறார். என்ன பண்றாரு, நாங்கள் இந்த ஸ்பேர்ஸை தயாரிக்கிறோம், உங்களுக்கு இப்பொழுது டிமாண்ட் இருக்குது இல்லையா, ரஷ்யாவில் பயங்கரமான டிமாண்ட், ஏன்னா அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அதனால் எங்களுக்கு தேவையானதை போக நாங்கள் இன்னும் அதிகமாக தயாரித்து உங்களுக்கு அனுப்புகிறோம். யாருக்கு? ரஷ்யாவுக்கே நாங்கள் அனுப்புகிறோம், ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்ல,
அதை வரவேற்றிருக்கிறாரு புட்டின் அவர்கள். அதனால ரஷ்யாவுக்கு தேவையான பல ராணுவ தளவாடங்களை இனி இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ்களையும் இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. இது அமெரிக்காவையும் ஐரோப்பா நாடுகளையும் பயங்கரமா உலுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கினதுல இருந்து இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எப்போது வழக்கம் போல ராணுவ தளவாடங்களை வாங்குது. அடிஷனலா இப்பொழுது கச்சா எண்ணெய் வாங்குறோம். ஆனா இது நாள் வரைக்கும் ரஷ்யாவுக்கு நாம் எந்த விதமான ஆயுதங்களையும் நாம் விற்கவில்லை. அதனால தான் இந்தியா வெளி உலகத்தில் என்ன சொல்லுது, நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்குவதால் ரஷ்யாவுடைய போரை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாங்கள் என்ன இராணுவ தளவாடங்களை சப்ளை பண்ணுறோமா ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. போர் தொடங்கி கொஞ்ச காலத்தில் இப்படி ஒரு பேச்சையும் கூட கிளப்பி விட்டுது ஐரோப்பிய நாடுகள். சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவுக்கு இராணுவ தளவாடங்கள் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. அது இல்லை அப்படின்னு உறுதியாயிருச்சு. அதில் சீனா கூட சில லோ லெவல் இராணுவ தளவாடங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதாக ஏற்றுமதி செய்வதாக செய்திகள் வருது. ஆனால் இந்தியா இது வரைக்கும் செய்யலை. ஆனால் இப்பொழுது துணிச்சலாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாரு. ரஷ்யாவுக்கு நாம் இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வது, இராணுவ தளவாடங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸையும் ஏற்றுமதி செய்வது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறார். அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் எடுத்த மிக முக்கியமான முடிவுகளில் இதுவும் ஒன்று. இந்த முடிவை பிரதமர் மோடி எடுப்பதற்கு காரணமே அமெரிக்காவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேவையில்லாமல் இந்தியாவை பொதுவெளியில் விமர்சிக்கிறது, இந்தியா மீது 50% சுங்கவரி இறக்குமதி வரி போட்டிருக்காரு இல்லையா, இது அப்புறம் இந்தியாவை ஹர்ட் பண்ற மாதிரி, இந்தியாவை காயப்படுத்துகிற விதமாக பாகிஸ்தானோடு மேலும் நெருங்கிய உறவை அவர் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்கும்போது, இந்தியாவுடைய நம்பர் 1 எதிரியான பாகிஸ்தானை ட்ரம்ப் ஊக்குவிக்கிறாரு அப்படின்னா இது இந்தியாவுக்கு எதிரான செயல் அப்படின்னும், இனிமேலும் நாம் அமெரிக்காவை நம்ப முடியாது, அமெரிக்காவுக்கு அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் முடிவுக்கு வந்துவிட்டார். அதற்காக அந்த முடிவின் செயல்பாடு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்தபோது நாம் எடுத்திருக்கிற பல முக்கிய முடிவுகள். அதில் இந்த இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு ஒன்று, இன்னொன்று ரெலாஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று. ரெலாஸுங்கிற அக்ரிமெண்ட் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, என்னென்னா ரஷ்யாவுடைய முப்படைகளும் இந்தியாவுடைய படை தளங்கள் இருக்குது இல்லையா, அது நேவி பேஸ் ஆகட்டும் அல்லது ஆர்மி பேஸ் ஆகட்டும் அல்லது ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஆகட்டும், இந்த தளங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்தியாவும் ரஷ்யாவும் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. இந்தியாவுடைய படைகள் ரஷ்யா தளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல 2 நாட்டு படைகளும் அந்த நட்பு நாடு இருக்கு இல்லையா, இப்போ ரஷ்யாவுடைய படை இந்தியாலையும் இந்தியாவுடைய படைகள் ரஷ்யாலையும் ரிப்பேர், அதாவது அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை, கப்பல்களை, விமானங்களை சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட். அப்புறம் ரீஃபியூவலிங்கு, அது போக நிறுத்தி வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல வழிவகை செய்யப்படுது. நிரந்தரமாக நிறுத்த முடியாது அப்படின்னாலுமே கூட ஒரு போர்க்காலம் வருது, ஒரு நெருக்கடியான காலம் வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரஷ்யாவுடைய படைகளை நம்ம இந்திய தளங்கள்ல நிறுத்திக்க முடியும். அதோட இல்லாம சரித்திரத்தில் முதல் முறையாக ரஷ்யாவுடைய படைகளுக்கு இந்துமா கடல்ல ஒரு ஃபுட்டிங்கை கொடுத்திருக்குது இந்தியா. இந்துமா கடல்ல இனி ரஷ்ய போர்க்கப்பல்கள் உலா வர தொடங்கும், ரோந்து பணியில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இதுதான் இப்பொழுது அமெரிக்காவை ஆட்டம் காண வச்சிருக்குதுன்னே சொல்லணும். இந்த விஷயம் வெளியான உடனேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாரு, தனக்கு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்கிற கதையாக நாங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் அமெரிக்காவுடைய ஒரு மிக உயர் அதிகாரியை 5 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவர் வர்றதுக்கு சொல்லப்படுகிற வெளிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னா, அவர் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போறாரு. அவர் வந்த பிறகு மேலும் ஒரு டீம் வருது, இந்தியாவோடு வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு.
ஆனால் உண்மை அதுவல்ல நண்பர்களே. ரஷ்யாவோடு இந்தியா மீண்டும் அதிகப்படியான நெருக்கத்தை உண்டாக்க தொடங்கிருச்சு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சறுக்கலாக அமையும், ஆபத்தாக அமையும். அமெரிக்கா போட்டு வச்சிருக்கிற திட்டமெல்லாம் தவிடுபடி ஆகும் அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ந்து டென்ஷன் ஆகி இப்பொழுது இந்தியாவை சமாதானப்படுத்துவதற்கும், சமாதானப்படுத்த முடியல அப்படின்னா அவங்க பாணியில் மிரட்டி இந்தியாவை பணிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த அமெரிக்க மூத்த அதிகாரி ரகசிய பயணம் மேற்கொள்கிறாரு இந்தியாவுக்கு. அவர் இந்தியாவுடைய மூத்த அதிகாரிகளை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் ஒரே ஒரு அஜெண்டாவோடு தான் வராரு. என்னென்னா, ரஷ்யா இந்தியா நெருக்கத்தை கட் பண்ணணும், மீண்டும் அமெரிக்காவிடம் இந்தியாவை திருப்பணும் அப்படின்னு. அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு அமெரிக்காவுடைய வல்லுநர்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே இந்தியாவை ட்ரம்ப் பகைச்சிட்டாரு. இந்தியா இப்பொழுது அமெரிக்காவை வெறுத்து விட்டது. எந்த ஒரு இந்தியன் கிட்ட பேசினாலும், யார் சொல்கிறா, அமெரிக்காவுடைய ஒரு பாதுகாப்பு வல்லுநர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் எந்த ஒரு இந்தியர்கிட்ட பேசினாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அமெரிக்கா இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்தி, வி வில் நாட் ட்ரஸ்ட் அமெரிக்கா எனிமோர். அமெரிக்கா ஒரு நம்பத்தகுந்த நாடு இல்லை, நாங்கள் இனிமேல் அமெரிக்காவை நம்ப மாட்டோம் அப்படின்னு இந்தியர்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு தான் ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் முன்னப்போ பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணது, அதற்கு பிறகு நடந்துக்கிட்டதெல்லாம் எப்போதுமே இந்தியர்கள் மனதில் அமெரிக்காவை ஒரு சந்தேக பார்வையோடு தான் நாம் பார்த்து வந்தோம். இந்தியர்கள் மனசில் அமெரிக்காவுக்கு நம்பத்தகுந்த நாடு இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு இந்தியர்களுடைய மனசை மாற்றி வச்சுருந்தோம், பெருமளவுக்கு மாற்றி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ ட்ரம்ப் எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சவராக்கிட்டாரு அப்படின்னு அந்த வல்லுநர் சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் இந்தியர்களுடைய அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு பல தசாப்தங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. உண்மைதான். அதனால தான் இந்தியா மீண்டும் ரஷ்யாவோடு மிக மிக நெருக்கமாக பயணிக்க தொடங்குது. இதை கண்டு அச்சத்தில் உறைஞ்சு போயிருக்கிற அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இப்பொழுது இந்தியாவை எப்படியாவது ரஷ்யாவிலிருந்து பிரிச்சிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு ஒவ்வொருத்தராக படையெடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்த சில வாரங்களில் இது எந்த திசையில் நகரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நண்பர்களே. ரஷ்யாவோடு இந்தியா மீண்டும் அதிகப்படியான நெருக்கம் காட்ட தொடங்கி இருப்பது இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்தியா அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளோடு தான் கைகோர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய்.